அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபரின் நினைவுகள் திடீரென நம் மனதில் வரும். அதேபோல் திடீரென மகிழ்ச்சியாகவும் திடீரென சோகமாகவும் உணர்வோம். எதிர்காலத்தைப் பற்றி நல்ல பிரகாசமான யோசனைகள் கிடைக்கும். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் வெறும் தற்செயலானவை அல்ல. இவை மற்றொருவர் நம்மீது செலுத்தும் ஈர்ப்பு சக்தி அல்லது வசியம் என்று சொல்லப்படுகிறது. 6 விதமான அறிகுறிகள் தென்பட்டால் ஒருவர் உங்களை தன்னுடைய ஈர்ப்பு சக்தியால் ஈர்க்கிறார் அல்லது வசியம் செய்கிறார் என்று பொருள். பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயமும் காரணமில்லாமல் நடப்பதில்லை. ஒரு விஷயத்தின் தூண்டுதலால்தான் மற்றொரு விஷயம் நிகழ்கிறது. அப்படி இருக்கும்போது 6 விதமான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் ஒருவர் உங்களை வசியம் செய்கிறார், தன்னுடைய சக்தியால் உங்களை ஈர்க்கிறார், தன்னுடைய எண்ணங்களை உங்களுக்குள் புகுத்துகிறார் என்று சொல்லலாம். இது நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். முதல் அறிகுறி, தொடர்பில்லாத சிந்தனைகள். நாம் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்போம், படித்துக் கொண்டிருப்போம், சாப்பிட்டுக் கொண்டிருப்போம், ஏன் குளித்துக்கொண்டு கூட இருக்கலாம். அந்த நேரத்தில நாம் செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய சிந்தனை வரும். அவர் செய்த விஷயங்களோ நம்மிடம் பேசிய விஷயங்களோ நம் மனதுக்கு வரும். இப்படி நிகழ்ந்தால் அந்த நபர் உங்களை வசியம் செய்திருக்கிறார் என்று அர்த்தம். அந்த நபரின் ஈர்ப்பு சக்தி உங்களை ஈர்க்கிறது என்று பொருள். இது அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த நபர் உங்களை நினைத்திருக்கலாம், உங்களிடம் பேச முயற்சித்திருக்கலாம், அல்லது உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்கலாம். இது போன்ற பல காரணங்களால் அவரை பற்றிய சிந்தனை திடீரென உங்களுக்குள் உருவாகும். இரண்டாவது அறிகுறி, திடீர் உணர்ச்சிகள். ஆசை, காதல், மோகம், கோபம், சோகம் என பலவிதமான உணர்ச்சிகளில் ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட நபரால் உங்களுக்கு ஏற்பட்டால் அந்த நபரின் ஈர்ப்பு சக்தி அவர் மூலம் உங்கள் மீது செலுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் இளம் வயதில் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நபரை நினைத்து கற்பனைகள் உருவாகலாம். இதற்கு காரணம் அந்த நபர் தன்னுடைய பேச்சாலோ உடல் அமைப்பாலோ உங்களை வசியம் செய்திருக்கிறார். அதேபோல் நீங்கள் பார்த்த அல்லது கேட்ட ஒரு சோகமான விஷயம் உங்களுக்குள் ஒரு சோகமான மனநிலையை உருவாக்கலாம். அந்த நபரோ அல்லது சூழ்நிலையோ உங்களை வசியம் செய்திருக்கிறது என்று அர்த்தம். இதுபோன்ற உணர்ச்சி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் அந்த உணர்ச்சிகளுக்கு காரணமான நபர் உங்களை ஈர்த்திருக்கிறார் என்று பொருள். மூன்றாவது அறிகுறி, மனநிலை மாற்றம். நாம் ஒரு வேலையை ஒரே மனதுடன் செய்து கொண்டிருப்போம். ஆனால் திடீரென நம் மனநிலை மாறும். இதற்கும் ஒருவர் தன்னுடைய ஈர்ப்பு அல்லது வசிய சக்தியால் நம்மை ஈர்க்கிறார் என்று அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஆனால் நம் மனது மாறுகிறது என்றால் நம்மை ஒருவர் வசியப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது அறிகுறி, காரணமில்லாத உணர்வுகள். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நம் மனம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் புத்துணர்ச்சியாகவும் உணரும். இதற்கு காரணம் நம்மீது நல்லெண்ணம் கொண்ட ஒருவர் இவர்கள் நன்றாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று வாழ்த்தியிருக்கலாம். அல்லது அவருக்கு உதவிய ஒருவர் அவர் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்தியிருக்கலாம். அந்த அதிர்வலைகள் நமக்குள்ளே ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும். அதேபோல் திடீரென ஒரு பய உணர்வும் அச்ச உணர்வும் ஏற்படும். இதற்கு காரணம் நம்மால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவன் நன்றாக இருக்க மாட்டான் என்று சபித்திருக்கலாம். அந்த அதிர்வலைகள் நமக்குள்ளே பயத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கும். எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக உணர்ந்தால் உங்களை ஒருவர் வாழ்த்துகிறார் என்று அர்த்தம். அதேபோல் எந்த காரணமும் இல்லாமல் பயமாகவும் கவலையாகவும் உணர்ந்தால் நீங்கள் செய்த தொந்தரவினால் ஒருவர் உங்களை சபிக்கிறார் என்று அர்த்தம். இதுவும் ஒருவிதமான ஈர்ப்பு மற்றும் வசிய ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது அறிகுறி, எதிர்காலத்திற்கான சிறந்த யோசனைகள். எதிர்காலத்தைப் பற்றி பல திட்டங்கள் வைத்திருப்பீர்கள். ஆனால் அதை எப்படி அடைவது என்று யோசனை இருக்காது. அந்த திட்டத்தை அடைய ஒரு சிறப்பான யோசனை உங்களுக்கு கிடைத்தால் இதுவும் ஒரு ஈர்ப்பு சக்தி என்று சொல்லலாம். நம் முன்னோர்களோ பெற்றோர்களோ இவன் நல்ல வழிக்கு போக மாட்டானா, இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதா என்று நினைத்துக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றும். அந்த யோசனையை உங்களால் உடனடியாக சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த எண்ண அலைகள் ஈர்ப்பு சக்தியாக மாறி
பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தோன்றும். நம்மைச் சுற்றியுள்ள நல்ல உள்ளங்களின் நேர்மறை தூண்டுதலால் தான் எதிர்கால முன்னேற்றத்திற்கான யோசனைகள் நமக்கு வருகின்றன. 6வது அறிகுறி, ஆழ்மனதின் திடீர் பலம். நாம் உடல் அளவில் பலமாக இருந்தாலும் மனதளவில் பலசாலியாகவும் தைரியமானவராகவும் இருக்க வேண்டும். அதற்கு மனதளவில் பலமும் நம்பிக்கையும் தைரியமும் வேண்டும். இந்த பலத்தை நமக்கு தருவது ஆழ்மனம் என்று சொல்லப்படும் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த ஆழ்மனம் திடீரென வலிமையாகவும் பலமாகவும் உணரும். இந்த வலிமை நமக்கு தானாக உருவாகாது. நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால், அவர்களுடைய அதிர்வெண்களால், அவர்களுடைய ஈர்ப்பு சக்தியால் நம்முடைய ஆழ்மனதிற்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். திடீரென நாம் தைரியமானவர்களாகவும் பலமானவர்களாகவும் தெரிவோம். பேசும்போது, முடிவெடுக்கும்போது மிகவும் நம்பிக்கையுடன் இருப்போம். இதை என்னால் செய்ய முடியும், இதை நான் செய்து காட்டுவேன் என்று உறுதியாகச் சொல்வோம். இந்த சக்தி கூட ஒரு ஈர்ப்பு சக்தியால் தான் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நம்மில நடக்கக்கூடிய இந்த 6 அறிகுறிகளும் யாரோ ஒருவர், யாரோ ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று செலுத்தக்கூடிய ஈர்ப்பு சக்தியின் நினைவாற்றல் தான் என்று ஒரு கோட்பாடு சொல்கிறது. இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஏன், என் வாழ்க்கையில் நிறைய முறை இதுபோல் நடந்திருக்கிறது. புது யோசனைகள் வந்திருக்கின்றன. சம்பந்தமே இல்லாமல் உறவினர்களை நினைத்து பார்த்திருக்கிறேன். இதற்கு காரணம், அவர்களும் அந்த நேரத்தில் என்னை பார்க்கவோ பேசவோ நினைத்திருக்கலாம். அதேபோல சம்பந்தமே இல்லாமல் ஒரு பய உணர்வும் அச்ச உணர்வும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்னை அறியாமல் யாரையாவது துன்பப்படுத்தியிருந்தால் அவர்களுடைய மனவேதனைதான் அந்த அதிர்வெண்களாக எனக்குள் பயத்தையும் கஷ்டத்தையும் தூண்டியிருக்கிறது. இதுபோல பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏதேனும் அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்.